ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லாஸ்ட் கிளாஸ் என்னெல்லாம் பார்த்தோம் நேத்து? எலிமெண்ட்ரி ஃப்ளோஸ்க்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? எல்லா ஈக்குவேஷனும் பார்த்தோம். லைன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோமா? அதுக்கப்புறம் கவர்னிங் ஈக்குவேஷன்ஸ், அதோட கண்டினியூஷனா எலிமெண்ட்ரி ஃப்ளோஸ் பார்த்தோம். அப்புறம் சூப்பர் இம்போஸ்ட் ஃப்ளோஸ், அதான் காம்பினேஷன்ஸ். ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணிட்டீங்கல்ல. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார்முலாஸ் நடுவில் நான் வந்து வேணும்னா நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இயர் வைஸ் வந்து எடுத்த டாபிக்ஸ் வரைக்கும் என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கான்செப்சுவல் கொஸ்டின் தான், பட் ஆன்சர் வந்து நமக்கு வேல்யூஸ்ல வரும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்க்குலர் சிலிண்டர் இஸ் பிளேஸ்ட் இன் அன் யூனிஃபார்ம் ஸ்ட்ரீம் ஆஃப் ஐடியல் ஃப்ளோ வித் இட்ஸ் ஆக்சிஸ் நார்மல் டு த ஃப்ளோ. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்குலர் சிலிண்டர் இருக்கு, அதை வந்து யூனிஃபார்மா போயிட்டு இருக்க ஸ்ட்ரீம்ல பிளேஸ் பண்றாங்க வித் இட்ஸ் ஆக்சிஸ், அதோட ஆக்சிஸ் நார்மல் டு த யூனிஃபார்ம் ஸ்ட்ரீம். என்னோட சிலிண்டர் இப்படி இருக்கு அப்படின்னா என்னோட யூனிஃபார்ம் ஸ்ட்ரீம் இப்படி போயிட்டு இருக்கு. ரிலேட்டிவ் டு த ஃபார்வர்ட் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட், the angular position along the circumference where the speed along the surface of the cylinder is equal to the free stream speed r. என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ரிலேட்டிவ் டு த ஃபார்வர்ட் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்னா, இப்போ நமக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல, இது மேல ஸ்ட்ரீம் போச்சுன்னா என்னோட ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். ஞாபகம் இருக்கா நேற்று படிச்சதுல? ஸோ இதை டிஸ்கிரைப் பண்ணிட்டு angular position along the circumference where the speed along the surface of the cylinder is equal to the free stream speed. எந்த பாயிண்ட்ல angular positionனா with respect to angle, எந்தெந்த பாயிண்ட்ல என்னோட free stream pressure is equal to the speed on the surface of the cylinder. எனக்கு free stream pressure ஒரு வேல்யூல வருமா? இப்போ V infinity வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த V infinity இப்போ எந்த சர்ஃபேஸ்ல வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர்ல வந்து எங்க அது ஈக்குவலா இருக்கு? நமக்கு ஒரு பாயிண்ட்லயும் ஸ்பீட் ஆனா மாறும்ல, இங்க ஒரு ஸ்பீட் இருக்கும், இங்க ஒரு ஸ்பீட் இருக்கும், இங்க ஒரு ஸ்பீட் இருக்கும். ஸோ எந்த பிளேஸ்ல இந்த ஃப்ரீ ஸ்ட்ரீம் ஸ்பீடோட அது மேட்ச் ஆகுதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? லைக் எங்க வேணா இருக்கலாம், எங்க வேணா என்னோட இப்ப வின்றதே என்னோட ஸ்பீட் ஆஃப் சிலிண்டர் அப்படின்னா, இது எந்த இடத்துல எனக்கு V இன்ஃபினிட்டி ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. புரிஞ்சா கொஸ்டின்? ஆப்ஷன்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? 90 டிகிரியில மேக்ஸிமமா இருக்கும், V இன்ஃபினிட்டியா இருக்காது. 30 டிகிரியில மட்டும் இல்ல இருக்கு, 4 டிகிரி இருக்கு. ஆப்ஷன் ஏ 30 டிகிரி, 30 டிகிரி 150 210. சரி, ஸோ இந்த எந்த காம்பினேஷன் ஆஃப் ஆங்கிள்ல நமக்கு வந்து V, அதாவது ஸ்பீட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் டு V இன்ஃபினிட்டி, ஃப்ரீ ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஓகேவா? லாஜிக்கா ஆன்சர் பண்ணணும். எனக்கு வந்து ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லுங்க. ஈக்குவேஷன் என்ன? ஓகே, ஆக்சுவலா அது வந்து நமக்கு வந்து சிபி தெரியுமா? சிபி என்ன? ஐடியல் ஃப்ளோ ஓவர சர்க்குலர் சிலிண்டருக்கு சிபி. ஓகேவா?
ஸோ இதில் நம்ம ஆங்கிள் ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இருக்கிற எல்லா ஆங்கிளையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதை இதுக்கு ஈக்குவேட் பண்ணி எந்த இடத்துல v ஈக்குவல் டு v இன்ஃபினிட்டி வருதுன்னு பார்ப்போம். எங்கெல்லாம் வருது அப்படின்னு இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா இல்லை அடுத்து போகலாமா? டைரக்டாக கண்டுபிடிக்கிறதுக்குன்னா இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ப்ரெஷர் ரிலேஷன் இருக்குல்ல, பி டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ப்ளஸ் டைனமிக் ப்ரெஷர், அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். சிபி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷனுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷனும் தேவை. இதுலயுமே நீங்க வந்து எல்லா ஆங்கிலையும் போட்டு ஒரு ஒரு ஆங்கிளுக்கும் என்ன வருதோ அது கூட நீங்க ஈக்குவல் பண்ணீங்கன்னா ப்ரெஷர் ஈக்குவலா இருக்கும்ல. எந்த இடத்துல பி ப்ரெஷர்ன்றது ப்ரெஷர் ஆன் த சர்ஃபேஸ், பி இன்ஃபினிட்டின்றது ஃப்ரீ ஸ்ட்ரீம் ப்ரெஷர். எந்த இடத்துல பி ஈக்குவல் டு பி இன்ஃபினிட்டி வருதோ அது வந்து வி ஈக்குவல் டு வி இன்ஃபினிட்டி. ஆங்கிளோட ரிலேஷன் தான் இது. சிபி ஈக்குவல் டு இப்போ நீங்க ஒரு ஆங்கிள் எடுத்துட்டீங்கன்னா அதோட கான்சிக்யூட்டிவா இருக்கும். இப்போ 30 வச்சுக்கோங்க, 30 வந்து இங்க இருக்குமா, இப்போ இங்க வந்து இப்போ இது வந்து எனக்கு 0ல இருந்து இங்க 30, இப்போ இங்க வந்து 180, இங்க இருந்து 30 டிகிரி என்னோட 150 டிகிரி கரெக்டா. இங்க இருந்து என்னோட 30 டிகிரி எவ்வளோ 210 டிகிரி, இங்க இருந்து 30 டிகிரி 330. இந்த மாதிரி வேணா ரிலேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஒரு ஒரு ஆப்ஷன்லயும் ஒரு ஒரு ஆங்கிளுக்கு போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மிச்சம் 3ம் அதே தானே. ஸோ ஆமால, ஒன்னுத்துக்கு நீங்க போட்டு கண்டுபிடிச்ச அந்த ஆப்ஷன் கரெக்ட்னு போட்டுடலாம். ஓகே, வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கு, 0 லாஸ்ட் போயிருக்கு. ஆக்சிலேட் 30 டிகிரி வரும்போது v இன்ஃபினிட்டி ஸ்பீடு வந்துடும். 90 டிகிரி போகும்போது 2v இன்ஃபினிட்டி ஆக்சிலேட். நீங்க வந்து ஆக்சுவலா ப்ரெஷர் வேரியேஷன் இப்போ இதே தான். இப்போ வெலாசிட்டிக்கு நீங்க எப்படி போட்டீங்களோ அதே மாதிரி தான் ப்ரெஷர் இருக்கும். பி ஈக்குவல் டு பி இன்ஃபினிட்டிங்க. இது நமக்கு வந்து சால்வ் பண்ணியப்ப எல்எஸ்ஏல இந்த சம் ஓகேவா, பி ஈக்குவல் டு பி இன்ஃபினிட்டி எந்தெந்த பிளேஸ்லலாம் வரும். அப்புறம் வந்து ஆக்சுவலா அதுக்கே ஒரு நம்ம டேபிளா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ஆங்கிள்லயும் என்னென்ன ஈக்குவேஷன் வரும். எங்க வந்து பி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பி இன்ஃபினிட்டி இருக்கும், எங்க வந்து பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ஃபினிட்டி பிளஸ் கியூ இன்ஃபினிட்டியா இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணி போடலாம். ஓகேவா, அடுத்த சம் போலாமா? இந்த இயர்ல வந்து ஒரு சம் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்த இயருக்கு போவோம். இந்த சம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், பட் அகெயின் we can solve. Consider a 2D flow. Consider a 2D flow with stream function psi equal to 0.5 square root of, okay, 1 square root of, okay, given வந்து நம்மளோட stream function கொடுத்திருக்காங்க. The absolute value of circulation along a unit circle centered at x equal to 0, y equal to 0 is. So நம்மளோட circulation value கேக்குறாங்க. At யூனிட் சர்க்கிள்னா ரேடியஸ் வந்து 1 தானே, ரேடியஸ் டயாமீட்டரா, ஓகே ரேடியஸ் வந்து 1. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம்?
இல்லை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால நீங்களே கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஆர் ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குமா? ஸோ ஆர் நம்ம வந்து வெளியே போட்டுக்கலாமா ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்து. அப்புறம் வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியுமா, லான் இருக்குல்ல. ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ள காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 ஆகிடும். ஸோ 0.5 லான் ஆர் கிடச்சிருமா? இப்போ இங்கே வாங்க, நம்மளோட ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் இப்போ இருக்கு. என்ன ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனு? இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. வி தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவில் சாரி வித் ரெஸ்பெக்ட் டு ஆரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -0.5. கொஸ்டின்ல ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனே லான் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. கிவன் இதுதான்ப்பா. ஓகேவா? -0.5/r. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். வி வெக்டார் என்னது? வி இன்டூ டிஎஸ் வெக்டார் என்னது? ஆர் இன்டூ டி தீட்டாவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன வரும்? இந்த இடத்துல விஆர் இல்லை 0, வி தீட்டாக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இன்டகிரேஷன் 0 to 2π. என்ன வரும்? வி தீட்டா வந்து -0.5, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 0.5/r, ஆர்ஆர் கேன்சல் ஆயிடும். 2π இன்டூ 0.5, 1/2, 0.5 இன்டூ 2. ஓகேவா? ஒரு கொஸ்டின்கான இவ்வளவு நேரம் எடுக்கக்கூடாது, சீக்கிரமா போடணும். நீங்க அதுக்கு ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்புறம் அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணுமே பண்ணல, என்ன பண்றோம், போலார் கோஆர்டினேட்ஸ்ல மாத்திக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்புறம் சர்க்குலேஷன் அதை டிஃபைன் பண்ணிட்டு விஆர் வி தீட்டா கண்டுபிடிக்கிறோம் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்ல இருந்து. அதை எடுத்துன்னு போய் அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா அதில் சப்ஸ்டியூட் பண்றோம். அவ்வளோதான். யூனிட் இது டைரக்ஷன், போலார் கோஆர்டினேட்ஸோட டைரக்ஷன். இப்போ எப்படி நம்ம கார்டீசியன்ல ஐ கேப் ஜே கேப்ல, அந்த மாதிரி போலார் கோஆர்டினேட்ஸ்ல இஆர் இ தீட்டா. இல்லை நீங்க வந்து ஐஜே கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? Maximum possible value of pressure coefficient in incompressible flows. Maximum the maximum possible value of pressure coefficient in incompressible flow is. அழிச்சிடலாம்ல இதை. நமக்கு என்ன தெரியும், சிபி ஈக்குவல் டு 1 - 4 sin ஸ்கொயர் தீட்டா. ஆப்ஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 0.5, 1, π, இன்ஃபினிட்டி. ஏ வந்து 0.5, π, ஆப்வியஸா தெரியும் 1. தீட்டா வந்து
0 0 theta 90 degree. ஓகே 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 ஓகே. இங்க வந்து 0 டிகிரில சிபி வந்து 1, இங்க வந்து 90 டிகிரில சிபி -3, கரெக்டா? கம்ப்ரஸபிள் ஃப்ளோக்கு உங்களுக்கு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் இன்க்ளூட் ஆகும். நம்ம வந்து ஃபுல்லா எலிமெண்டரி ஃப்ளோஸ் பார்க்கறது எல்லாமே என்ன அசம்ஷன்ஸ்ல பார்க்குறோம்? இன்கம்ப்ரஸபிள், இன்விசிட், இர்ரோட்டேஷனல். ஸோ இங்கே கம்ப்ரஸபிலிட்டி எஃபெக்ட் நம்ம பார்க்க மாட்டோம். அதனால தான் நேற்று அவ்வளோ கதை சொல்லலை. என்ன சொல்கிறேன், ட்ராகை பற்றியே பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? விஸ்கஸ் ஃப்ளோ இருக்கும் போது நமக்கு ட்ராக் அஃப்கோர்ஸ் இருக்கும். ஐடியல் ஃப்ளோவில் நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஃபார் அ 2-dimensional irrotational incompressible flow, both potential and stream function satisfy the Laplace equation. Potential function must satisfy the Laplace equation, but the stream function need not. Stream function must satisfy the Laplace equation, but the potential function need not. Neither stream function nor potential function need to satisfy the Laplace. Option A. Both stream function and potential function should satisfy the Laplace equation for irrotational and incompressible flow. Okay, va? ஓகே, இது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இந்த 3 வருஷத்துல வந்து சாரி 3 வருஷமா எத்தனை வருஷமா கேட் நடக்குது? அப்பல இருந்து இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா 3 வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து two vertices of same strength and sign are placed a distance d apart as shown below. 2 vertices இருக்கு along the same axis with same strength and sign. சைன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல சுத்துது. ரெண்டும் வந்து என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். சேம் ஸ்ட்ரென்த். ரெண்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா டி டிஸ்டன்ஸ் அப்பார்ட். நம்மளோட மிட் பாயிண்ட் வந்து பாயிண்ட் பி. Assume that the vertices are free to move and the fluid is ideal. Which of the following statements is true? Vertices 1 and 2 spiral inward with an initial angular velocity gamma by 2 pi d square. Option A என்ன சொல்றாங்கன்னா spirally inward with angular velocity to finally merge and form one vertex of twice the length. 1 and 2 இருக்குல்ல, ரெண்டும் வந்து spirally inward with angular velocity gamma by 2 pi d square merge to give 2 times strength. ஆப்ஷன் பி என்ன சொல்றாங்கன்னா vertices 1 and 2 spirally inward with an initial angular velocity gamma by pi d square to finally merge and form one vertex of 2. இதுவும் வந்து spirally inward தான் போகுது, but with angular velocity gamma by pi d square. Same merge to give 2 times strength. C என்ன சொல்லியிருக்காங்கன்னா vertices 1 and 2 perpetually revolve about midpoint P with radius of revolution d by 2 and angular speed gamma by 2 by d square. இதுல என்ன சொல்றாங்கன்னா 1 and 2 வந்து
பர்பெக்சுவலா ரிவால்வ் ஆகுது. லைக் ஒரு பாயிண்ட பொறுத்து ரிவால்வ் ஆகுது. இங்க வந்து ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுதுன்னு சொல்றாங்களா, இங்க ஒரு பாயிண்ட பொறுத்து அதுவே தனியா சுத்த ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. revolve about midpoint P with radius d by 2 and angular speed two pi d square. Option D என்ன சொல்றாங்கன்னா same vertices 1 and 2 perpetually revolve about midpoint P with the radius of d by 2 and angular speed of gamma by 2 pi. Same statement as C, but நம்மளோட angular speed வந்து gamma by pi d square. So இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க இந்த ஃப்ளோ பார்த்தே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்க இது வெர்டெக்ஸ் ஃப்ளோ. அண்ட் தென் இது எந்த பாயிண்ட்டை பொறுத்து சுத்துது, அபவுட் மிட் பாயிண்ட். லைக் இது வந்து இப்படி சுத்தி இது உள்ள வரும், இது வந்து இப்படி ரிவால்வ் ஆகி இப்படி வரும். ஸோ அபவுட் த மிட் பாயிண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ vertex. ஸோ அபவுட் த மிட் பாயிண்ட் இது வந்து பெர்பெச்சுவலா ரிவால்வ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பாயிண்ட் சி அண்ட் டி ரெண்டுமே வந்து கரெக்ட். இப்போ ஏன் இந்த ஸ்பைரலி இன்வெர்ட் ஆகாதுன்னா, இது வந்து ஒரு டைரக்ஷன்ல போகுது, இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. ஸோ இதோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், இது ஒரு டைரக்ஷன்ல காமா, இது ஒரு டைரக்ஷன்ல காமா, சேம் வந்து உங்களுக்கு டைரக்ஷன்ல போனாலும் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகாது, என்ன ஆகுது, ஸ்ட்ரென்த் கேன்சல் ஆயிடுது. ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து கிடையாது. இந்த ஆப்ஷனை தான் நீங்க பார்க்கணும். இப்போ நீங்க வந்து ஆங்குலர் வெலாசிட்டி மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். காமா பை 2 பை டி ஸ்கொயரா இல்லை காமா பை பை டி ஸ்கொயரான்னு அதை எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? அதுதான் ஃபார்முலா என்னன்னா, பாயிண்ட் 1 இருக்குல்ல, நான் இங்க சொன்ன கான்செப்ட் தான். பாயிண்ட் 1 வந்து பாயிண்ட் P பொறுத்து ரெண்டுமே சுத்துது. ஸோ இட் ரிவால்வ்ஸ். பாயிண்ட் 1 வந்து பாயிண்ட் 2ல வந்து வெலாசிட்டி வந்து இன்டியூஸ் பண்ணுது. அந்த வெலாசிட்டி என்னதுன்னா காமா பை 2 பை டி டிஸ்டன்ஸ். டி டிஸ்டன்ஸ்ல இருக்குல்ல, நம்ம வந்து என்ன பண்ணோம், வெர்டெக்ஸ் ஃப்ளோனா இங்க எழுதுனா தெரியும்ல. இப்போ இதனோட வெர்டெக்ஸ் ஃப்ளோனா இங்க போற வெலாசிட்டி என்ன, வி தீட்டாவா, இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆரா, என்னோட வி தீட்டா என்ன, காமா பை 2 பை ஆர். இப்படி போனா ஒரு சைன், இப்படி போனா ஒரு சைன். ஸோ சைன் நம்ம பார்க்கணும்னா மேக்னிடியூட மட்டும் பாருங்க. ஆர்ன்றது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் இந்த இது, லைக் எந்த பாயிண்ட் இன்டியூஸ் பண்ணுது, எந்த பாயிண்ட் அதை ஃபீல் பண்ணுது. இந்த பாயிண்ட் வந்து இன்டியூஸ் பண்ணுது, இது அதை ஃபீல் பண்ணுது. ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம போடணும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கிற வெர்டெக்ஸ் ஃப்ளோ இந்த பாயிண்ட்ல காமா பை 2 பை டின்ற வெலாசிட்டியை இன்டியூஸ் பண்ணுது. சேம் இது என்னது, அப்வர்ட் டைரக்ஷன்ல. ஆனா இந்த ஃப்ளோ என்ன பண்ணுது, டவுன்வர்ட்ஸ்ல வந்து வெலாசிட்டி இன்டியூஸ் பண்ணுது வித் சேம் மேக்னிடியூடுன்றதுனால காமா பை 2 பை டி. புரிஞ்சுதா? ஸோ ரெண்டு பாயிண்ட்லயும் வந்து சேம் வெலாசிட்டி தான் வந்து இன்டியூஸ் பண்ணுது. பட் இது டவுன்வர்ட்ஸ்ல, அந்த பக்கம் அப்வர்ட்ஸ்ல. அப்படிதான் உங்களுக்கு வந்து பாயிண்ட் P பொறுத்து ஒரு வெர்டெக்ஸ் ஃப்ளோ உங்களுக்கு வந்து ரிவால்வ் ஆகுது. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, பாயிண்ட் P பொறுத்த வரைக்கும் அப்ப என்ன நம்மளோட ஒமேகா வி தீட்டா. வி தீட்டா என்னது, காமா பை 2 பை டியா. ஆர் வந்து டி பை 2வா, இந்த 2 கட் ஆயிடும். டூ வராது, பை டி ஸ்கொயர். ஓகேவா? எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சா? நீங்க வெர்டெக்ஸோட ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நேரத்துக்கு சொல்லியிருப்பீங்க. நேற்று 10 லட்சத்துல கவனிச்சிருக்கீங்க எல்லாரும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கண்டுபிடிக்கணும்னா, என்ன பண்ணுது, அது ரெண்டும் ஸ்பைரலா இன்வெர்ட் ஆகி மர்ஜ் ஆகுதா இல்ல அந்த பாயிண்ட்டை பொறுத்து ரிவால்வ் ஆகுதான்னு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்டை பொறுத்து ரிவால்வ் ஆகுது நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி இருக்கு, இந்த பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி, டவுன்வர்ட் வெலாசிட்டி v is equal to gamma by 2 pi d.
இந்த பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி? அப்வர்ட் வெலாசிட்டி காமா பை 2πd. ஸோ v வந்து சேம் தான். அதை எடுத்துட்டு போய் நம்மளோட ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி, இது டிஃபால்ட் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். v பை r, v தீட்டா வந்து காமா பை 2πd. அதை சப்ஸ்டியூட் பண்ணா வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி 3 சம் இருக்கு. நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே, அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, the streamlines of a இருங்க, இது ரீசன் கொஸ்டின் தான். ஓகேவா? the streamline of a potential line vertex is concentric circles with respect to the vertex center as shown in figure. Velocity along this streamlines outside the core of a vertex can be written as v theta equal to gamma by 2πr, vertex flow velocity, where strength of the vertex is gamma by 2π and r is radial direction. The value of the circulation along the curve shown in figure is, நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இந்த சம் வந்து சார் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏடி யார் எடுக்கிறாரு உங்களுக்கு? பட் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி சம்மு? The streamlines of a potential line vertex, streamlines எல்லாம் எப்படி இருக்கு? கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா இருக்கு with respect to the vertex center. ஓகேவா? velocity along these streamlines outside the core of the vertex, சென்டரை தவிர மற்ற இடத்துல எல்லாமே என்ன இருக்கு? v theta equal to two pi r, where the strength of the vertex is gamma by 2π and r is the radial direction. The value of the circulation along the curve, ஆப்ஷன் ஏ வந்து gamma, ஆப்ஷன் பி -2 gamma, ஆப்ஷன் சி 2 gamma, ஆப்ஷன் டி 0. இந்த கர்வ் நான் வரைஞ்சிருக்கேன்ல, இந்த பாத்தை பொறுத்து என்னோட சர்க்குலேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாத்ல அலாங் திஸ் பாத், இதை பொறுத்த வரைக்கும் சர்க்குலேஷன் வந்து காமா தான். ஓகேவா? ஆனா இந்த பாத்துல கேக்குறாங்க என்னோட சர்க்குலேஷன். புரியுதா? சர்க்குலேஷன் இதுக்கு வேற மாதிரி இருக்கும், இந்த ஃப்ளோக்கு வேற மாதிரி இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சரி நானே சொல்றேன். இரு, அதான்டா பாக்குறேன்டா. The circulation can be found mathematically as a line integral of tangential component of the velocity taken about the closed curve C. இதான் நம்ம circulation formula, where the integral is taken in counterclockwise direction about the contour C and ds is a differential length along the contour. No singularity can lie directly on the contour. The origin of the potential vortex is considered as a singularity point in the flow. Since the velocity goes to infinity at this point, if the contour on the circle, the potential vortex origin, the circulation will be non-zero. If the contour does not encircle any singularity, the circulation will be 0. Okay.
இவங்க என்ன எதை வச்சு இதை சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் வந்து 0 டி. ஒரே ரீசன் தான், சர்க்குலேஷன் வந்து இந்த இடத்துல எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல போகுது, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். நீங்க இந்த கான்டூரை மட்டும் பார்க்காம, இது ஒரு கான்டூர் ஓகேவா, இந்த கான்டூரோட சர்க்குலேஷன் தான் நம்ம கேட்டிருக்காங்க. நீங்க இந்த மொத்த சர்க்கிளோட லைக் கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட கான்டூருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், நான் தனியா வரைகிறேன். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இதுலயும் உனக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. இந்த காம்பனண்ட்டை சொல்றியா நீ? பட் ஆக்சுவலா நான் அதை பொறுத்து அவங்க சொல்லல, சர்க்குலேஷன் பொறுத்து. உங்களுக்கு நீங்க டயக்ராம பார்த்து சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு இதுல என்ன இல்ல. இந்த பாயிண்ட் இதுக்கு இருக்கு, ஆனா இதுக்கு வந்து பாயிண்ட் இல்ல, அதனால 0. ஏன்னா சிங்குலர் பாயிண்ட். சிங்குலாரிட்டி வந்து இந்த சர்க்கிள் கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கு இருக்கு. பட் அலாங் திஸ் கான்டூர் நமக்கு சிங்குலாரிட்டிஸ் இல்லாததுனால நம்ம வந்து சர்க்குலேஷன் 0ன்னு சொல்லிடுறாங்க டைரக்டா. புரிஞ்சா? அடுத்து போலாமா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இந்த சம் நீங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கீங்கல்ல. இப்போ வந்து யூ காம்பனண்ட் வி காம்பனண்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரீம் லைன் கண்டுபிடிக்க சொன்னா என்ன எப்படி கண்டுபிடிக்க தெரியும்ல? என்ன ஃபார்முலா ஸ்ட்ரீம் லைனுக்கு? dy by dx என்ன? என்ன சொல்லு, அதையும் மாத்தி சொல்ற. u by v v by u dx by u dx by dx என்னது dx by u என்ன சொல்ல dx by u இதுதான் நானும் கேட்டேன். எப்படி நீ இந்த மாதிரி எழுது? v by u கரெக்டா? கரெக்டா பாருங்க. இப்போ எனக்கு வந்து u காம்பனன்ட் கொடுத்திருக்காங்க, v காம்பனன்ட் கொடுத்திருக்காங்க. cy ஓகேவா, cy by x square plus y square cx divided by x square plus y square. என்னோட ஸ்ட்ரீம் லைன் கண்டுபிடிங்க. ஈக்குவேஷன் அது ஆக்சுவலா வந்து இது ஃபேமிலி ஆஃப் என்ன ஃபேமிலின்னு கேக்குறாங்க. ஏ வந்து என்ன ஃபேமிலி நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹைப்பர்போலா. ஈக்குவேஷன் சொல்லு. x square minus y square equal to 0வா? c ஆனா அது இல்ல. ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் என்ன? square by a square minus y square. கான்ஸ்டன்ட் கூட சொல்லிக்கலாம் ஓகேவா. அந்த மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணா இங்க வரும். இங்க சப்ஸ்டியூட் பண்ணி u v-க்கு பதிலா இத சப்ஸ்டியூட் பண்ணுங்க, u-க்கு பதிலா இத சப்ஸ்டியூட் பண்ணுங்க, c கேன்சல் ஆயிடும், x square by y square கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு என்ன இருக்கும்? x by y இருக்குமா? இதை இந்த பக்கம் கொண்டு போங்க, இதை இந்த பக்கம் கொண்டு போங்க, டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா y dy equal to x dx plus constant. இது வந்து ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்?
ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அது மாதிரி நீங்கள் எந்தெந்த ஈக்குவேஷன் எப்படி எப்படி இருக்கும்னு பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இதுவும் வந்து நம்ம போடுற மாதிரி சொல்லலாம். இந்த சம்மோட முடிச்சுக்கலாமா? ஆனா நம்ம இன்னும் எலிமெண்ட்ரி ஃப்ளோஸ்குள்ளேயே போலையே. லைக் அதோட ஃபார்முலாஸா போறோம். இன்னும் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோஸ்ல ஒரு சம் கூட சால்வ் பண்ணல. ஓகே, இப்போ வந்து ஒரு காம்பினேஷன். The potential flow model for a storm is represented by the superposition of sink plus vertex. The steam function can be written in the polar coordinate system as, நீங்களே எழுதுறீங்களா ஸ்டீம் ஃபங்க்ஷனு? நேற்று ஃபார்முலாஸ் கொடுத்தலாம் ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து என்ன ஈக்குவேஷன் வரும்னு சொல்லுங்க. சிங்க் பிளஸ் வேர்டெக்ஸ். சிங்கோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், வேர்டெக்ஸோட ஃபார்முலா எப்படி இருக்கும் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுக்கு? ஃபர்ஸ்ட் xi1 என்னன்னு சொல்லுங்க. சிங்கோட ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வேர்டெக்ஸ்க்கு காமா பை 2π ஆரா இன்டு தீட்டாவா? தீட்டா காமா அப்படியா இருக்கு? அது வெலாசிட்டி. நான் கேக்குறது ஸ்ட்ரீம். கடவுளே, என்னால முடியல. லான் ஆர். இப்படி எல்லாம் குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எப்படி தெரியுமா கேட்பாங்க? இப்ப நான் கேட்டேன்ல ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சொல்லுங்க ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணி, இதே தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. வேற வேற ஃப்ளோக்கு சோர்ஸையும் வேர்டெக்ஸையும் ஆட் பண்ணி என்ன ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வரும்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஃப்ளோக்கும் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் என்னவா வரும்னு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அதனால நீங்க ஒரு ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனையும் படிச்சு வச்சுக்கணும். 4 எலிமெண்ட்ரி ஃப்ளோஸ், 4 ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் தான் இருக்க போகுது. 4த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டாலே அதோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு வெலாசிட்டி வரப்போகுது. கரெக்டா? அதனால இந்த ஃப்ளோ எல்லாம் கரெக்டா படிச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். வேர் ரெண்டு ஸ்ட்ரென்த்துமே வந்து ஈக்குவல். என்ன வேல்யூனா 100 மீட்டர் ஸ்கொயர் per second. Assume a constant air density the gas pressure at a distance of 100 meters from the storm I is. Distance வந்து 100 மீட்டர் from storm I னா என்ன? சென்டர். ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? காஜ் பிரஷர்னா என்ன? பெர்னோலிஸ் ஈக்குவேஷன்லாம் இல்ல. நீ வந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டைரக்டா வந்து பிரஷர் கண்டுபிடிச்சிடலாம்ல. பிரஷர், காஜ் பிரஷர் ஃபார்முலா என்ன அது மட்டும் சொல்லுங்க. பிரஷர் கிளாஸ் எடுத்தல? பிரஷர் பத்தி எடுத்தல. ஸ்டாட்டிக் பிரஷர், டோட்டல் பிரஷர், ஸ்டாக்னேஷன் பிரஷர்.
அப்படி என்ன ப்ரெஷர் பத்தி எடுக்கலையா? இதுதான் காட்ஸ் ப்ரெஷர் என்ன? அப்சல்யூட் ப்ரெஷர் மைனஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரா? ஃபார்முலா தான்டா. ஓகே. அதான்டா 1/2 ρv ஸ்கொயர் தான்டா. ரோ இருந்தாலே கண்டிப்பா இப்ப ரோ வரப்போகுதானே ப்ரெஷர்ல. என்ன மைனஸ் ½ ρv ஸ்கொயர். வி தான் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டீம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸ்டீம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவ? 2 வியும் தான் எடுக்கணும். மேக்னிடியூட் என்ன பண்ணுவ நீ? உனக்கு வந்து என்ன பண்ணுவ? வேல்யூவா சப்ஸ்டிட் பண்ணணும்னு நீ என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் வி வெக்டர் என்ன? விஆர் இஆர் பிளஸ் வி தீட்டா இ தீட்டாவா? விஆரும் வி தீட்டாவும் நீ டிஃபரன்ஷியேட் பண்ணியே கண்டுபிடிச்சிருவ. ரெண்டுத்தையும் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவ? மேக்னிடியூடுக்கு என்ன பண்ணுவ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் வி தீட்டா ஸ்கொயர். அதுல இருந்து உனக்கு வி கண்டுபிடிச்சிருவ. உன்னோட காஸ் ப்ரெஷர் வந்து ½ ρv ஸ்கொயர். விக்கு பதிலாக நீ அதை சப்ஸ்டிட் பண்ணி உனக்கு இதோட வேல்யூ தெரியும். வில உனக்கு வந்து காமா இருக்கும். ஏன்னா இந்த வேல்யூஸ்ல காமா சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க, கொடுத்துருக்காங்க. அதையும் சப்ஸ்டிட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ் ப்ரெஷர் வந்துடும். ஆப்ஷனே கொடுக்கல. புரியல. ஆக்சுவலா எனக்கும் இதே டவுட் தான். டைனமிக் ப்ரெஷர் தான் காஸ் ப்ரெஷரா? ஏன்னா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு என்ன தெரியும்? காஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு அப்சல்யூட் ப்ரெஷர் பிளஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரா? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் என்ன? 1 to 1 8 to 5. அதுக்குள்ளே நீங்க படிச்சிருப்பீங்கல்ல காஸ் ப்ரெஷர் என்னன்னு. இந்த ஃபார்முலா மட்டும் ½ ρv ஸ்கொயர் தான். அப்சல்யூட் ப்ரெஷர் வந்து ρgh. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் தான் வந்து ½ ρv ஸ்கொயர். ½ ρv ஸ்கொயர்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளவுதான். மைனஸ் ½ ρv ஸ்கொயர். மைனஸும் ஏன் தெரியல. ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வி தான் என்ன இங்க வந்து இதை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ணா வி தீட்டா கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா விஆர் கிடைக்குமா? 1/r டோ சை பை டோ தீட்டா தான் விஆர். அதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே கிடைச்சிரும். இங்க மேக்னிடியூட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் பிளஸ் வி தீட்டா ஸ்கொயர். அதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. ரோ தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து -1.2/4π ஸ்கொயர். போட்டிங்களா? யாருக்காவது ஆன்சர் வந்ததா?